Hi friends, welcome to Kirti Vittu Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு வெஜிடேரியன் டிஷ் பார்க்க போறோம். வெஜ் புலாவ். இது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பட்டை, கடல்பாசி, ஏலக்காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிஷ்க்கு. ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 4 கிராம்பு, 2 இலை எடுத்துர்க்கேன். வெங்காயம் இதில் நான் போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே பச்சை மிளகாயை தவிர மற்ற எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆப்ஷனல் தான். நீங்கள் இதில் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் ஆப்ஷனல் தான், வேணான்னா அவாய்ட் பண்ணிடுங்க. பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, உப்பு தேவையான அளவு. இது தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும், அதனால் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் எந்த மசாலாவும் காரத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதனால் இதில் பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் சில பேருக்கு பச்சை மிளகா ஒத்து வராது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காஞ்ச மிளகா கூட ஒரு 6-7 மிளகா எடுத்துக்கோங்க. கலர் கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கும், ரொம்ப ஒயிட் கலரில் இருக்காது. நெய் கொஞ்சோண்டு, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நெய்யும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். இன்றைக்கி நான் ஒரு 400 அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 600 தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காவை ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி பால் எடுத்திருக்கேன். பால் எவ்வளோ திக்காக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு டிஷ்ஷு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் இல்லை இது பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு லஞ்சுக்கு கூட கொடுக்கலாம். குழந்தைங்க குட்டீஸ்லாம் ஸ்கூலுக்கு போதில்லை, அதுங்களுக்கு லஞ்சுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம் இல்லாமல் ஒரு ஒரு பயங்கர ஸ்பைசியஸ்லாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கிற ஒரு டிஷ்ஷு. அவங்க சாப்பிடவும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதிலே நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் இதனால தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். எங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால தான் இதில் நான் ஆட் பண்ணுறேன். இதில் நீங்கள் கேரட் வேணாலும் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கலர்டு இல்லாத எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும், இப்போ பீட்ரூட்லாம் போட்டால் இந்த புலாவ் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆயிரும். அதனால் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இல்லாத எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் குக்கரில் தான் செய்ய போகிறோம் நம்ம இன்றைக்கி. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நல்லா செவந்ததும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்ல வாசம், எப்படி சொல்கிறது, நல்லா அந்த டிஷ்ஷே நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இதை பேச்சுலர்ஸ்லாம் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போலாம் கோகோனட் மில்க் நார்மலாக சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கிது, ரெடிமேடாகவே கிடைக்கிது. வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் பச்சை மிளகா மட்டும் வச்சு கூட இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். ரொம்ப பிரியாணிக்கு வதங்குற மாதிரி ரொம்ப தொக்காலாம் வதங்கணும்னு இது அவசியம் கிடையாது. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதில். அதே போல் இதுக்கு தேவையான எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு கோகோனட் மில்க் விருப்பம் இல்லை, கோகோனட் மில்க் அதிகமாக பிடிக்காது அப்படின்னா நார்மலாக நம்ம எடுத்துக்கிற பால் இருக்குல்ல, அந்த பாலில் கூட செஞ்சு பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளியும் ஆப்ஷனல் தான். இதில் நீங்கள் பச்சை மிளகாயை தவிர வேறு எந்த வெஜிடபிள் நான் போட்டிருக்க எல்லாமே ஆப்ஷனல் தான். இது எதுவுமே இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். மார்னிங் இமீடியட்டாக எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லை அப்படிங்கிறப்ப வெறும் பச்சை மிளகா தான் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே புதினா, கொத்தமல்லி நார்மலாக வெரைட்டி ரைஸ்க்கு போடுற மாதிரியே போட்டுக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி. என்னடா இவங்க வெஜிடபிள்ஸ்க்கு எதுவுமே அளவு சொல்லவே இல்லையே இந்த டிஷ்ஷுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் போடுற ரைஸ்க்கு எவ்வளோ வேணும், இல்லை வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் மாற்றிக்கோங்க. இது ஒரு 1 மினிட் வதங்கினதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு
நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ தேங்காய் பாலோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நான் இப்போது 400 அரிசி எடுத்திருக்கேன். 400 அரிசிக்கு அதாவது 1 கப்புக்கு 1.5 கப்பு, அப்போ 600 தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பால் எவ்வளோ திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து அவ்வளோ ரிச்சாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ஆனால் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு இல்லை யாராவது ரிலேட்டிவ்ஸ் வராங்க இமீடியட்டாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து பயங்கர ரிச்சாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. நீங்கள் இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அதனால் நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதே அரிசியை கூட யூஸ் பண்ணலாம். இந்த டைமில் உப்பு மட்டும், இதில் காரம்லாம் நமக்கு தெரியாது. இந்த பச்சை மிளகா வந்து குக்கரில் ப்ரெஷர் ஆனதுக்கு அப்புறம் தான் இதில் காரம்லாம் நமக்கு தெரியும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் எங்கள் ஊர் பக்கம்லாம் தேங்காய் பால் சாதம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தேங்காய் பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை போட்டுட்டு, இது பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால கொஞ்சம் மிடில் டிஸ்டர்ப் பண்ணாமல் சைடில் நல்லா இது பண்ணிவிட்டு இது மேலே அந்த நெய்யை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த நெய்யை ஊற்றிடுங்க. எதுக்காகனா ரைஸ் வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். அதுக்காக இதுக்கு நீங்கள் சிக்கன் கிரேவி இல்லை வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி, பொட்டேட்டோ கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு, நான் இப்போ இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால ஒரு விசில் வந்ததும் ஒரு 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தேங்காய் பாலை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. விசிலை வந்து நீங்கள் நார்மல் ரைஸ்க்கு என்ன வைப்பீங்களோ அந்த இது வச்சுக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்ல ப்ரெஷர் போயிடுச்சு. வாவ், ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல் வருது. இது பாஸ்மதி ரைஸ், அதனால் சைட்லேருந்து கிளறி விடுங்க. எவ்வளோ உதிரி உதிரியாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அதோட சூப்பரான வெஜிடபிள் புலாவ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் கீர்த்தி வீட்டு சமையல் பேஜ் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.